எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படுகிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து குழப்பங்கள் தான் காணப்படுது. இந்த படிவம் பொதுமக்களுடைய கையில கிடைச்சதிலிருந்து அதோடைய ஒரு பகுதி எங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பயோ நடந்ததெல்லாம் இப்போ கேட்கறாங்க, எங்களால எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய ஊர்ல பொதுமக்கள் எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டங்களும் நடத்திட்டு வராங்க. மெத்த படித்தவர்களால கூட இந்த படிவத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. இந்த படிவத்துல ஒரு சில பகுதிகளில் தேர்தல் ஆணையம் என்ன கேட்க வராங்க அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி முதலமைச்சர் கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. இது ஒரு பெரிய தலைவலியா உருவெடுத்ததுனால சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உதவி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 18ஆம் தேதியான இன்று முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் இது செயல்படும். காலை 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இது இயங்கும். அந்தந்த பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் அந்த உதவி மையங்களுக்கு சென்று சந்தேகங்களை நிவர்த்தி செய்து படிவங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். எஸ்ஐஆர் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஃபயர்லைன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.